சாப்பிட ஒரு ஹோட்டலுக்கு போறோம். அங்க போன உடனே இப்போ ஒரு நல்ல ஒரு நெய் ரோஸ்ட் ஆர்டர் பண்றோம். எப்ப நெய் ரோஸ்ட் அவ ஆர்டர் பண்ணி கொண்டு வந்தானா, நெய் ரோஸ்ட மட்டும் கொண்டு வந்து வச்சா போதுமா? சாம்பார், சட்னி, என்னென்ன சட்னி? தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி, புதினா சட்னி. அல்லேலூயா, ஆமென். வெறும் ரோஸ்ட மட்டும் கொண்டு வந்து டேபிள் வச்சா போதுமா? இலை, தண்ணி. எப்ப நான் உன்கிட்ட வெறும் ரோஸ்ட் தானப்பா கேட்டேன், நீ என்னப்பா இதெல்லாம் கொண்டு வந்திருக்கானா? சார், ரோஸ்ட் வாங்கினா உங்களுக்கு இலை ஃப்ரீ, தண்ணி ஃப்ரீ, சாம்பார் ஃப்ரீ, சட்னி ஃப்ரீ. அல்லேலூயா. அப்படியாப்பா, இதெல்லாம் ஃப்ரீயா? அப்பனா எனக்கு ரோஸ்ட் வேணாப்பா, ஃப்ரீயா மட்டும் கொடு அப்படின்னா சரியா இருக்குமா? அல்லேலூயா. அவன் ஃப்ரீயா கொடுப்பானா? அப்ப நீங்க நித்திய ஜீவனை தேடுனா இம்மைக்குண்டான ஆசீர்வாதம் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீ. சுகம் ஃப்ரீ, சமாதானம் ஃப்ரீ, சந்தோஷம் ஃப்ரீ, ஐஸ்வர்யம் ஃப்ரீ, ஆசீர்வாதம் ஃப்ரீ. அல்லேலூயா, ஆமென். எல்லாமே ஃப்ரீ. நீ எதிர்பார்க்கிறதுக்கு மேல எல்லாமே உனக்கு ஃப்ரீ. ஃப்ரீயோ ஃப்ரீ. ஆனா நீ ஃப்ரீயா மட்டும் தேடுனா கிடைக்குமா? அதே கடையில போய், எப்பா எனக்கு ரோஸ்ட் எல்லாம் வேணாம், இட்லி கூட எனக்கு வேணாம், எனக்கு ஃப்ரீயா மட்டும் வையா அப்படின்னா வைப்பானா? ஓடுறான்னு விரட்டி விட்டுருவான். இப்ப நாம எப்படி இருக்கிறோம்னா, இந்த உலகத்துல நீ பரலோகத்துக்காக நித்திய ஜீவனுக்காக வாழும் போது இதெல்லாம் நான் உனக்கு கூட தருவேன்னு சொல்ற. முதலா தேவனுடைய ராஜ்யத்தை தேடினா பின்பு இவைகள் எல்லாம் உனக்கு கூட கொடுக்கப்படும் ஆண்டவர் சொல்றாரு. ஆனா நீங்க தேவனுடைய ராஜ்யத்தை தேடாம, அல்லேலூயா, ஆமென், இந்த கூட கொடுக்கப்படும் சொல்றாரு, அதை மட்டும் நீங்க தேடுற ஆளா இருக்குதீங்கன்னா பரிதாபம்.